நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்திலே இந்த தீர்க்க தரிசன சந்ததி நேரத்திற்கு உங்கள் யாவையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் முழுவதும் ஆமென் ஆண்டவர் நம்மளை சரியாய் நடத்துகிறார். அந்த 2வது வாரத்துல கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நான் வாழ்வது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் யாரையுமே என்னால் ஏறிட்டு கூட பார்க்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, உங்க கிருபை மாத்திரம்தான் என்னை நடத்தினது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, அப்பா உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தெய்வீக தொடுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவியான எங்களை தொட்டிரு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. அப்பா, இந்த உலகத்துல நாங்கள் தனிமையில நாங்கள் நிற்கும் போது எங்களை தேய்ச்சிட ஒரு மனிதனும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் தள்ளாடி நடந்து போகும் பொழுது கூட எங்களை தாங்கிட யாரும் இல்லப்பா. தனிமையிலே நாங்கள் அழும் பொழுது, தனிமையிலே நாங்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கிருபை அல்லவோ தேடி வந்தது ஆண்டவரே. வேதம் விதமாய் சொல்லுகிறதே, இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்தீர் பிழைத்தீர் என்று சொன்னேன். நாம் சுவாமி, எங்களை தேடி உங்களுடைய கிருபை வந்ததப்பா. தனிமையிலே மனிதர்கள் தள்ளிவிட்டு போனார்கள், ஆனால் கிருபையோ எங்களை தள்ளிவிடவில்லை ஆண்டவரே. தனிமையில் நான் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி அலைந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை, உங்க தயவு இல்லாம நானும் இல்லை.
எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் என்று சொல்ல எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய பெயர் புகழ் பிரஸ்தாபம் என்று சொல்ல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் ஆண்டவரை எங்களை உயர்த்துகிறவர் நல்ல தேவன் அப்பா. எந்த பேர் சொல்ல முடியும்? சொல்லுவோம் அப்பா, உங்க கிருபை மாத்திரம் இந்த உலகத்தில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Thank you Jesus. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. அப்பா, இந்த ஆராதனையில எங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்பா. எதை இழந்தாலும் உங்களுடைய கிருபையை இழந்து விடக்கூடாது அப்பா. எதை இழந்தாலும் உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாழ்வது எங்க அப்பாவுடைய கிருபை மட்டும்தான்? சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபை, அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கிருபைனா என்னன்னே தெரியாமலே ஓடிட்டு இருக்கிறோம். சரி, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 2வது வாரத்திற்குள்ள வந்துட்டோம். அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் மாதம், கிறிஸ்மஸ் வாரம். எல்லாரும் நீங்க புது ட்ரெஸ்கள் எடுப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான வேண்டுகோள், உங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் எடுக்கும் பொழுது ஏழைகளையும் அனாதைகளையும் நினைத்துக் கொள்ளுங்க. நாமே நம்ம இடத்துல லட்சக்கணக்கான பணம் இருக்குது, எவ்வளவோ ஆயிரங்கள் இருக்குது. அனாதைகளுக்கு ஏழைகளுக்கும் நம் வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து, வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் 2 வஸ்திரம் இருந்தால் அது இல்லாத ஒருத்தவனுக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பிளான் பண்ணுங்க. வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கணும், இத்தனை குடும்பத்தை தாங்கணும், இத்தனை குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவுவோம், கர்த்தருக்கு கடன் கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், எதை இழந்து போக கூடாது. ஒருவேளை லூக்கா 19:10 இந்த வசனத்தின் ஆதாரத்திலே நாம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இழந்து போனதை ரட்சிக்கவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் அப்படின்னு கேட்டா, பாவிகளை ரட்சிக்கத்தான், மாம்சமான யாவரின் மேலும் ஆவியை ஊற்றத்தான், பூமியின் மேல் அக்கினியை போடதான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சத்தமோ அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எதை இழக்க கூடாது? முதலாவது நாம் பார்த்தோம், யூதாஸ் காரியோத்து ஊழியத்தை இழந்து போனான். முதலாவது நாம் எதை இழக்க கூடாது என்று கர்த்தருடைய கிருபையிலே தியானித்தோம் என்று சொன்னால் ஊழியத்தை இழக்க கூடாது. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எதை இழக்க கூடாது? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் தயவாய் அதை கேளுங்கள். வசனம் விதமாக சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள்.
செய்யுங்கள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12:15 நாம் எதை இழக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் கிருபைகளை நாம் இழக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உங்க வீட்டுல கையை போய் யாராவது இருந்தாங்கன்னா கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபையை இழந்து போயிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கிருபையை இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை, என் ஆண்டவர் உயர்த்தவே இல்லை, என் ஆண்டவர் மேன்மைப்படுத்தவே இல்லை, பரலோகத்திலிருந்து எனக்கு மட்டும் தான் ஏசப்பா ஆசீர்வாதம் தரல. ஏசப்பா சொல்றா, பரலோகத்திலிருந்து உனக்கு தான் கிலோ கணக்கில் கிருபைங்கிற ஆசீர்வாதத்தை தந்துட்டு இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, ஒருவனும் கிருபையை இழந்து போகாத படிக்கும். சரி, கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நான் ஒண்ணு சொல்லுவேன், தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசுக்கு பெயர் தான் கிருபை. ஆமென். அல்லேலூயா. தகுதியே இல்லை. நான் சொல்லுவேன், நான் நின்றுட்டு இருக்கிறேன் பாருங்க, வெள்ளச்சட்டை போட்டு சொக்கா போட்டு நிற்கிறேன் பாருங்க, இது கிருபை. ஆமென் சொல்லுங்க. இது கிருபை. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தேடி வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியாது. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தேடி வரவில்லை என்று சொன்னால் நம் இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன் சங்கீதம் 63வது அதிகாரத்திலே நீங்க சங்கீதக்காரன் கிருபை எப்படி சொல்றார் பாருங்களேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதக்காரன் 63வது அதிகாரம் 3வது புஸ்தகம் 3வது வசனம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. நீ நம்ம சும்மா கிருபை 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 கிருபை. தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது. என்ன சொல்றார் அப்படின்னா, என் ஜீவனோட நல்லது என்ன தெரியுமா, உங்க கிருபை மட்டும்தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு 4-5 கிருபைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு இந்த கிருபையினால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா நாம் ஒருபோதும் எதை இழக்க மாட்டோம், கிருபைகளை நாம் இழக்க மாட்டோம். முதலாவது ஒரு கிருபை நான் கண்டுபிடித்தேன், பின்தொடரும் கிருபை. சொல்லுங்க, முதலாவது கிருபை. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, முதலாவது ஒரு கிருபை உண்டு, பின்தொடரும் கிருபை. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப முதலாவது ஒரு கிருபைக்கு பெயர் என்ன கிருபைனா, பின்தொடரும் கிருபை. சொல்லுங்க, பின்தொடரும் கிருபை. பிரதர் சிஸ்டர், இந்த கிருபை என்பது நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்தொடரும் கிருபை. இரண்டாவது இந்த கிருபைக்கு ஒரு பெயர் நான் வைத்திருக்கிறேன், சூழ்ந்து கொள்ளும் கிருபை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சூழ்ந்து கொள்ளும் கிருபை. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபைகள் சூழ்ந்து கொள்ளுமா. ஆமென். முதலாவது கிருபை எப்படிப்பட்ட கிருபை, நம்மளை பின்தொடருகிற கிருபை. இரண்டாவது கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். சூழ்ந்து கொள்ளும். நம்மளை சுற்றிலும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். முதல் வாரத்துல நம்ம சொன்னோம், நம்புவோம் ஆண்டவரே, கர்த்தரை நம்புறவனுக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம், கிருபைகள் அவனை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபைகள் அவனை மதிலை போல சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபைகள் அவனுக்கு அரணான பட்டணமாய் நிற்கும். அப்ப மூன்றாவது ஒரு கிருபைக்கு ஒரு பெயரை நான் வைத்திருக்கிறேன், முடிசூட்டும் கிருபை. சொல்லுங்க, முடிசூட்டும் கிருபை. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 103 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. முடிசூட்டும் கிருபை. இந்த கிருபை நம்மளை என்ன பண்ணுதா, முதலாவது பின்தொடருகிறது, இரண்டாவது இந்த கிருபை நம்மளை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறது, மூன்றாவது இந்த கிருபை நம்மை முடிசூட்டுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முடிசூட்டுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு உயர்வுகளை கொண்டு வருகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள் மட்டுமே.
ஆமென். அல்லேலூயா. நான்காவது ஒரு கிருபை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். திருப்தியாக்கும் கிருபை. சொல்லுங்க, திருப்தியாக்கும் கிருபை. சொல்லுங்க, திருப்தியாக்கும் கிருபை. சங்கீதத்தின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்க முடியும் என்று சொன்னால், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது புது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியது. அப்போ அந்த வசனத்துக்கும் இந்த சங்கீதம் 90:14க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இங்க தாவீது சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். ஆமென். அப்ப முதலாவது கிருபை என்ன கிருபை சொல்லி கொடுத்தேன். முதலாவது கிருபை நம்மளை பின்தொடரும் கிருபை. இரண்டாவது கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. மூணாவது கிருபை முடிசூட்டும் கிருபை. நான்காவது கிருபை திருப்தியாக்கும் கிருபை. ஐந்தாவது ஒரு கிருபை சொல்லி தட்டுமா, என்றென்றும் உள்ள கிருபை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. சங்கீதம் 118:1-4 வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவாராக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர் சொல்லுவார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் நாம் அடிக்கடி சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையினை பாதுகாக்கும், அந்த கிருபையினை நடத்தும், அந்த கிருபையினை பின்தொடரும், அந்த கிருபையினை சூழ்ந்து கொள்ளும், அந்த கிருபையினை முடிசூட்டும், அந்த கிருபையினை திருப்தியாக்கும். அந்த கிருபை என்றென்றும் உள்ள கிருபையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபையை பத்தி பார்த்து ஒரு 5 கிருபையை சொல்லி தந்தல்ல. என்ன கிருபையெல்லாம் சொல்லி தந்தேன்? பின்தொடரும் கிருபை. பின்தொடரும் கிருபையை பற்றி பார்த்தோம். சூழ்ந்து கொள்ளும் கிருபை, முடிசூட்டும் கிருபை, திருப்தியாக்கும் கிருபை, என்றென்றும் உள்ள கிருபை. சரி பிரதர், கிருபை கிருபைன்னு சொல்றீங்க, இந்த கிருபையினால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ நிறைய நம்ம வெளியே எங்கேயாவது போய் ஏதாவது நம்ம ஒரு காரோ பைக்கோ ஏதோ சம்திங் நம்ம வீட்டுக்கு தேவையான கேட்கும் போது நம்ம கேட்போம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பின்தொடரும் நல்லா இருக்கு சொல்றீங்க, இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? நாங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுடைய நாங்க குழுவுக்கு நாங்க தந்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? பெனிஃபிட் இல்லாம ஆண்டவர் நமக்கு எதையுமே தர மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கிருபைக்கு ஒரு 7 பெனிஃபிட் இருக்குது. எத்தனை பெனிஃபிட் இருக்குது? 7 பெனிஃபிட். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கிருபையில களி கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகையான ஆசீர்வாதம் கிருபைக்குள்ள இருக்குது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க தம்பி தங்கச்சி, நீங்க கிருபையில களி கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகையான ஆசீர்வாதத்தை கிருபை வைத்திருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. முதலாவது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கிருபையினால் நாம் முதலாவது ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமம் 15:2 சொல்லப்பட்டது நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, கிருபையினால் நமக்கு அவர் ரட்சிப்பை தருகிறார். இரண்டாவது, கிருபையினால் நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தோம்னா, கிருபையினால் நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம். மூன்றாவது, கிருபையினால் நாம் போதிக்கப்படுகிறோம். 1 யோவான் 2:27. நான்காவது, கிருபையினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 2வது வசனம். ஐந்தாவது, கிருபையினால் நாம் தேவ தயவை பெறுகிறோம். அல்லேலூயா. ஆறாவது, தேவ தயவை பெறுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது, கிருபையினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஏழாவது, கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எபேசியர் 1:3. பாத்தீங்களா? இந்த கிருபை நம்ம சும்மா சொல்லிடுறோம், கிருபைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த கிருபை நமக்கு என்ன பண்ணுமானா, வசனம் சொல்லுகிறது பின்தொடரும் கிருபை. சொல்லுங்க, பின்தொடரும் கிருபை. அதான் சொல்றாரு பாருங்க, பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இருவேளை அக்கினி ஸ்தம்பமாகவும் பின்தொடர்ந்தார். கர்த்தர் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பின்தொடரும் கிருபை. இரண்டாவது கிருபையை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இரண்டாவது வகையான கிருபை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. சொல்லுங்க, சூழ்ந்து கொள்ளும்.
என் ட்ரெஸ் என்னை எப்படி சூழ்ந்து இருக்கிறதோ கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை. மூணாவது முடிசூட்டும் கிருபை. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு மேன்மையை தருகிற, எனக்கு முடிசூட்டுகிற கிருபை. நான்காவது கிருபை திருப்தியாக்கிய கிருபை. ஐந்தாவது கிருபை என்றென்றும் உள்ள கிருபை. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில, இந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சகலவற்றிலும் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் சகலவற்றிலும் நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ இந்த கிருபையினால எனக்கு ஒரு 7 வகையான பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னேன். கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் அபிஷேகத்தை பெறுகிறோம், கிருபையினால் போதிக்கப்படுகிறோம், கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறோம், கிருபையினால் தேவ தயவை பெறுகிறோம், கிருபையினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவ பிள்ளையே, முதலாவது வாரத்தில் ஆண்டவர் பேசினார். யூதாஸ் ஊழியத்தை இழந்து போனார், நீயும் ஊழியத்தை இழந்து போய்விடக் கூடாது. இந்த இரண்டாவது வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர். ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவனும் கிருபையை இழந்து போக கூடாது. ஐயா, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளாதீங்க. இந்த உலகம் இருப்பது எல்லாம் மாயை. இந்த உலகத்தை நம்பி இருக்கிறவர்கள் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னொரு வேதம் சொல்லுகிறது, கிருபையை போக்கடிக்கிறவனுக்கு ஐயோ. ஐயா, அந்த கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பதில்லை. எவன் மேல் அவர் கிருபையாய் இருக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவன் மேல் அவர் கிருபையாய் இருக்கிறார். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, பரலோகத்திலிருந்து நமக்கு தினந்தோறும் கிருபைகள் கொடுக்கப்படுகிறது. காலை தோறும் தேவ கிருபை புதியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினால் நாம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம். கிருபையினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை அவர் கிருபையை தருகிற நல்ல ஒரு கிருபை. யார் இந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, பொய்யான சொல்லுங்க, பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சொல்லுங்க, பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீங்க கிருபையை போக்கடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்ற ஒரு வசனம் என்ன தெரியுமா? கள்ள போதகர்கள். இந்த ஓநாய் கூட்டம் சொல்ற ஒரு வசனம், கிருபை செஞ்சா பாவம் பெருகும். வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகுகிற இடத்துல என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா? அப்போ இந்த ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் திருச்சபைக்கு, இன்னும் பாவம் பண்ணுங்க, கிருபைகள் பெருகும். பாவம் பண்ணுங்க, கிருபைகள் பெருகும். அட, என்ன சொல்லணும்னு தெரியல. பாவம் பண்ண கிருபை பெருகும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு தேசம் பாவம் பண்ண அந்த தேசத்தை மேல கர்த்தருடைய கிருபை, இந்த கிருபை ஏன் தெரியுமா பெருகுது? இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைங்க பரிசுத்தம் ஆயிருவாங்க, இன்னைக்கு அழிக்க மாட்டேன், நாளைக்கு அழிப்பேன், இன்னைக்கு வேண்டாம், என் பிள்ளைங்க மனம் திரும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட கிருபை தான் பெருகுது. பாவம் செஞ்சா கிருபை பெருகுனா அப்ப வசனம் ஏன் நீ பரிசுத்தமாவன்னு சொல்லி கொடுக்குது? பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேசம் பாவம் பண்ண அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய இரக்கம் அதிகமாகுது. இந்த மக்கள் இன்னைக்கு அழிச்சிடக்கூடாது, இன்னைக்கு திரும்பிடுவாங்க. கோடாரானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது போல இன்னைக்கு தோட்டக்காரர் சொல்ற பாருங்க, இந்த வருஷம் கனி கொடுக்கும், அடுத்த வருஷம் கனி கொடுக்கும். இதுக்குதான் சார், அததான் சார் வசனம் சொல்லுது. நல்லா புரிந்து கொள்ளணும். கிருபையை போக்கடிக்காதீங்க, கிருபையில பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லு. கிருபையில பலப்படு, கிருபையில பலப்படு. அவர் தந்த கிருபையில பலப்படு. வசனம் சொல்லுது, கிருபை வரங்கள். வரங்கள் என்னது? கிருபை. ஒரு மனுஷன் மேல கிருபை தான் வரமா மாறுது. பவுல் இந்த கொரிந்தியரின் புத்தகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் மேல இந்த பகல் நேரத்துல ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட சொல்றார், என் கிருபை மட்டும் உனக்கு போதும்.
சரீரத்தில் பலவீனமா பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும். ஆபரேஷன் பண்ணணும்னு பயப்படுறியா? இல்ல இல்ல, என் கிருபை உனக்கு போதும். கிருபை இருக்கிறவன் பயப்பட மாட்டான். கிருபை இருக்கிறவன் செங்கடலை பார்த்து பயப்பட மாட்டான். கிருபை இருக்கிறவன் சத்துருவை கண்டு பயப்பட மாட்டான். கிருபை இருக்கிறவன் மனிதர்கள் சதிக்க பயப்பட மாட்டான். அல்லேலூயா. கிருபை நம்மளை தாங்குகிறது. அழகான ஒரு பாட்டுல வில்சன் செஷன்ல, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொண்ட கிருபை படுமா. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இல்ல, அழகான ஒரு ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. கைகளை தட்டி சொல்லுவோம். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. இவன் கையை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம். கிருபையே கிருபரா பலா தலமா, மாறாத நல்ல. சொல்லுங்க. கிருபதான், உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுவோம். உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை கைகளை உயர்த்தி. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல. கண்ணை மூடி சொல்லுவோம். கிருபையே மாறா மாறா சே அஞ்சலா, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையை இழந்து போகக்கூடாது. எதை இழக்கலாம்? கிருபை இழந்து போய்விடக்கூடாது. சொன்ன பாருங்க, எத்தனை வகையான கிருபை இல்லை. மீண்டும் ஒரு முறை வேகமா சொல்லிட்டு ஜெபத்தை இதை முடிக்க விரும்புகிறேன். பின்தொடரும் கிருபை, சூழ்ந்து கொள்ளும் கிருபை, முடிசூட்டும் கிருபை, திருப்தியாக்கும் கிருபை, என்றென்றும் உள்ள கிருபை. இந்த 5 கிருபையை காண்பித்தேன். இந்த கிருபையினால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் அபிஷேகத்தை பெறுகிறோம், கிருபையினால் போதிக்கப்படுகிறோம், கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறோம், கிருபையினால் தேவ தயவை பெறுகிறோம், கிருபையினால் ஜெபம் கேட்கப்படுகிறது, கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யோனா 2:8 விதமாக சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவ பிள்ளையே, கிருபையை போக்கடிக்கிறவனுக்கு ஐயோ. இந்த பகல் நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி, எல்லா இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எனக்கு மேல தந்திருக்கிற கிருபைக்கு இத்தனை வல்லமைகள் உண்டா? ஆண்டவரே, இந்த கிருபையினால நான் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டேனா? ஆமா ஆண்டவரே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே, இந்த கிருபையினால் நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமா? ஆண்டவரே, இந்த கிருபையினால் நாங்கள் போதிக்கப்படுகிறோமா? இந்த கிருபையினால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோமா? கிருபையினால் தேவ தயவை பெறுகிறோமா? கிருபையினால் ஜெபம் கேட்கப்படுகிறது, கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த கிருபையே. எல்லாம் கண்ண மூடி, ஆண்டவரே இந்த கிருபையில பலப்பட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இவ்விதமாக நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசித்தோமே, ஒருவனும் கிருபையை இழந்து போகாத படிக்கு, ஒருவனும் கிருபையை இழந்து போகாத படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிருபை இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரே, சங்கீதம் 63:3 பக்தனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறானே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. காலை தோறும் உம்முடைய கிருபை புதியதா இருக்கிறது. தினமும் அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொண்டு வாழ அர்ப்பணிக்கிறோம். இனி கிருபையை போக்கடிக்காதபடிக்கு பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த மாயையான உலகத்தை நாங்கள் பற்றிக் கொள்ள மாட்டோம். உண்மையும் கிருபையை பற்றிக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, தம்பிமார் தங்கச்சிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பரிசுத்த ஜீவியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்தரங்கத்தில் விழ தள்ளும்படியாக எழும்புகிற எல்லா பிசாசும் முடக்கப்படுவதாக. விட முடியாத பாவத்திலிருந்து இரட்சகர் விடுதலை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளை வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தம்பிமார் தங்கச்சிமார்களுடைய ஸ்டடீஸை ஆசீர்வதிங்க. இந்த டிசம்பர் மாதம் அநேகர் காலேஜ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஸ்கூல் எக்ஸாம் நடக்கும். எல்லாவற்றிலும் ஆவியானுடைய பாதுகாப்பு, ஆவியானுடைய கிருபை, நல்ல ஞானங்கள் உண்டாகட்டும். அம்மாமார் அப்பாமார்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க தொழில், எங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கமா இருக்கட்டும். கிருபைகள் பெருகட்டும். கிருபையில் நின்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த 2வது வாரத்துல நம்ம எதை இழந்து போக கூடாதுன்னா, ஒருவனும் கிருபையை இழந்து போக கூடாது. கிருபையா அற்பமா என்னாதீங்க. the valuable blessing. உலகத்துல நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தோட கிருபை மட்டும்தான் பெரிய ஆசீர்வாதம். கிருபையில் நிலைத்திருப்போம், எழுப்புதலை பார்ப்போம், பரலோகத்திலே செல்வோம், மகிமைக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய தயவும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஜாஷ்வா டிவி கூடயும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்கள் கூடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.